ஜாஸ்தியா அசைக்கலாம், கை கால ஃபிட்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்ல வந்து நடுக்கம் சொல்லுவோம், ட்ரெமர்ஸ் சொல்லுவோம். அது இருந்ததுன்னா தட் இஸ் ஒரு ஜாஸ்தியா இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இதே அசைவுகள் கம்மியா இருக்கிறது, ரொம்ப கை நடுக்கங்கள் வந்து நார்மல் இல்லாம திடீர்னு ஒரு தடவை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது கை நடுங்கிட்டே இருக்கு அப்படின்றது. ஸோ does it relate with a panic attack or something? அது எப்படி ஒருத்தருக்கு வயசாகும்போது முடி நரைக்கணும், இந்த மாதிரி பிரெயினில் இருக்கிற ஒரு சில செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகி வேர் அண்ட் டேரில் இறந்து போகுது. ஸோ அந்த வேர் அண்ட் டேரில் அந்த செல்ஸ் இறந்து போகும்போது வாந்தி குறைக்கிறதுக்காக வாந்தி வராமல் தடுக்கிறது ஒரு சில மாத்திரைங்க இருக்குது. அது கொஞ்சம் டோஸ் மாதிரி எக்ஸஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கு சம்டைம்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏஜ் குரூப் இந்த 60 வயசு 50 வயசுன்னு சொல்கிறதோட இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக இந்த யங்கர் ஏஜ் குரூப், more of the middle age, so 30s and 40s people are going to be more affected is also expected. This is based on some studies. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப க்யூரியாசிட்டியாக தான் இருப்பாங்க. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நிறைய பிரன்ச்சஸ்லாம் தாண்டி இப்போ வந்து ஹெல்தி மீல்ஸ் சாப்பிட்றது, ஏதாவது ஒரு சிம்டம் உடம்புல தெரிஞ்சிருச்சுன்னா கூட இது அதுவாக இருக்குமோ அது இதுவாக இருக்குமோ அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணி நம்மளே ஒரு டாக்டராக வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. பட் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் டு அவர் ஷோ ஹரிஷ் சந்திரா சார் ஃப்ரம் MGM Healthcare-லேருந்து. வணக்கம் டாக்டர். உங்களை நான் வந்து ஒரு நியூரோ சர்ஜன்னு சொல்கிறதா, இல்லை வந்து ரொம்ப இதுக்கு அடுத்து பேச போகிற விஷயங்களுக்கு ரொம்ப இன்டீரியராக அந்த நியூரோ சர்ஜன்லாம் தாண்டி நியூரோ அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகிற ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறதா, ஹவு டு ஐ டிஃபைன் யூ? ஏன்னா நீங்கள் நம்ம பேச போகிற டாபிக் அந்த மாதிரி. Sure. So basically now we're neurosurgeon. Okay. But neurosurgery kulla there are multiple subspecialties. Okay. For example இந்த ரத்த குழாயில இருக்கிற பிரச்சனை ஹேண்டில் பண்றவங்கள வாஸ்குலர் நியூரோசர்ஜன் சொல்லுவோம். இதே பிரெயின் டியூமர்ஸ் ஹேண்டில் பண்ற ஸ்பெஷலிஸ்ட் பிரெயின் ஆங்கோ சர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். Okay. அதே பட்சத்துல நான் வந்து பிரெயின்ல இருக்கிற இந்த எபிலெப்சி ஆர் சீஜர்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸையும் அண்ட் பிரெயினோட ஃபங்க்ஷனல் இருக்கிற இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுனால ஐ எம் எபிலெப்சி அண்ட் அ ஃபங்க்ஷனல் நியூரோசர்ஜன். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு மாதிரி நர்வல் வீக்னஸ்னு சொல்லுவாங்க டக்குன்னு, பட் அதை கவனிக்காமல் விட்டுடுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு திடீர்னு நடக்க முடியாமல் போயிடும். இப்போ அடிக்கடி சொல்கிறாங்க ஸ்கியாட்டிக்கா ப்ராப்ளம் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஒரு விரிவான ஒரு விஷயத்த மக்களுக்கு சொன்னாங்க. ஸோ இது பேசிக்லி 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் உங்கள் கேள்வியை. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் நியூரோசர்ஜரினா என்னன்னு சொல்கிறேன், அப்புறம் மூவ்மெண்ட் டிஸார்டர்ஸ்னா என்ன சொல்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனல் நியூரோசர்ஜரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா when it is something that is used to help in improving the functioning of a person. Okay. ஒரு ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த டிசபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகி அவரோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண பேர் ஃபங்க்ஷனல் நியூரோசர்ஜரி. இதில் மூவ்மெண்ட் டிஸார்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இட். மூவ்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறேன்னா பேஷண்டோட அசைவுகளில் இருக்கிற டிஃபிகல்ட்டி. ஒன்று ஜாஸ்தியாக அசைக்கலாம், கை கால ஃபிட்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து நடுக்கம் சொல்லுவோம், ட்ரெமர்ஸ் சொல்லுவோம். அது இருந்ததுன்னா தட் இஸ் ஒரு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இதே அசைவுகள் கம்மியாக இருக்கிறது, கை இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியல, இங்கேருந்து நடந்து அங்கே சேரில் உட்காரணும், ஏதாவது பொருள் எடுக்கணும்னா நடக்க முடியல, எடுக்க முடியல, தடுமாற்றம் இருக்குது, இந்த மாதிரி இது வந்து அசைவுகள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ when there is an excess movement or when there is a reduced movement, அதனால உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் பாதிக்கப்படுதுன்னா அதை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் திஸ் ஃபங்க்ஷனல் நியூரோசர்ஜரி அண்ட் மூவ்மெண்ட் டிஸார்டர்ஸ்னு சொல்கிறது. ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இல்லையா, தெர் இஸ் அ ட்ரெமர் வர்றது ஒன்று இருக்குது, அட் த சேம் டைம் ஃபிட்ஸ் வர்றது வந்து இட் இஸ் டு அன் லார்ஜர் எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு. இப்போ இந்த சில பேர் மிஸ்கன்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்னன்னா வந்து இந்த ட்ரெமர் அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு ரொம்ப கை நடுக்கங்கள் வந்து நார்மல் இல்லாமல் திடீர்னு ஒரு தடவை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது கை நடுங்கிட்டே இருக்கு அப்படின்றது. ஸோ does it relate with a panic attack or something, or it is also ஒரு மூவ்மெண்ட் டிஸார்டர் மாதிரி தானா? ட்ரெமர்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இந்த ட்ரெமருங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெமர்ஸ். அதில் நம்ம காமனாக சொல்கிறது எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எசென்ஷியல் ட்ரெமர்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எவ்ரிபடி ஹேஸ் இட். பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் சப்ரஸ்ட் அண்ட் கெப்ட் அண்டர் கண்ட்ரோல் இந்த பாடி. பட் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஆங்ஸைட்டி ஒரு பதட்டம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ட்ரெமர்ஸ் வரணும். தட் இஸ் நார்மல் அண்ட் யூஸ்வல். பட் இதே இது வந்து அந்த பதட்டம் இல்லாத நேரத்துலையுமே நார்மலாக இருக்கும்போதே ஒரு பேனா பிடிச்சி எழுதுறது, இல்லை செக் சைன் பண்ணுறது, இல்லை தண்ணி எடுத்து குடிக்கும் போதோ, இல்லை ஏதாவது சாப்பாடு பண்ணும்போது சாப்பாடை வாய் கொண்டு போகும்போது இதில் டிஃபிகல்ட்டி இருக்கும்போது தான் தென் இட் அஃபெக்ட்ஸ் த டே டு டே ஆக்டிவிட்டி போது தென் இன்டர்வென்ஷன் இல்லை ஏதாவது எங்களோட ரோல் வரப்போகுது. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் தட் யாருக்கும் வராதுன்னு இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறது.
it is kept under control, but when it goes out of control, we have to do something. Okay. Generally, இப்போ இருக்கிற எந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ்க்கு இந்த மூவ்மெண்ட் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஏஜ் குரூப்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும்? மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ்ல மோஸ்ட் காமனா நம்ம பார்க்கிறது வந்து Parkinson's disease னு சொல்றது. It is around or 70-80% இதுதான் மெயின். It usually is something a disease related to around 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. பட் early onset டும் இருக்குன்னு சொல்றோம். ஒரு 40 வயசுல இருந்து நிறைய இருக்கு. அது கீழும் பார்த்திருக்கோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் them will be around 50s and 60sல வரக்கூடியது. அதை தவிர நம்ம காமனா பார்க்கக்கூடிய ட்ரெமர்ஸ் நடுக்கம் சொல்றதுங்கிறது யூஸ்வலி இட் இஸ் அகெயின் இந்த ஒரு ஏஜ் 40-50s மிடில் ஏஜுக்கு மேலே வரக்கூடியதுதான் காமனா இருக்கும். அதை தவிர டிஸ்டோனியான்னு இருக்கு, வேற ஒரு பக்கமா கழுத்து திரும்பிக்கும், இல்ல வந்து பேசும்போது வாய் ஒரு சைடா கோணிக்கிறது, இல்ல கண்ணை திறந்து பார்க்கணுமா கண்ணு மூடினே இருக்கும், கண்ணை திறக்கிற கஷ்டம் இருக்கும், இல்ல கையாட்டு இல்ல காலாட்டு இருக்கும், கை முறுக்கிக்கிறது, கால் ஒரு பக்கமா முறுக்கிக்கிறது. இந்த மாதிரி டிஸ்டோனியாங்கிறது சைல்ட்ஹுட்லயும் வரலாம், அடல்ட்ஹுட்லயும் வரலாம். இதை தவிர எபிலெப்சிங்கிறது ஃபிட்ஸ்ன்னு சொல்றது எந்த ஏஜ் குரூப்ல வேணாலும் வரலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்த ஏஜ் தான் வரணும்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஏஜுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த பார்க்கின்சன் டிசீஸ்னு சொன்னீங்க இல்லையா, வாட் இஸ் இட் ஆக்சுவலி? அதை வந்து நிறைய பேர் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறதெல்லாம் தவிர வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் இட் அண்ட் வை வி கால் இட் அஸ் பார்க்கின்சன் டிசீஸ், ஹவ் வி ஐடென்டிஃபை இட்? ஓகே, ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் பேசிக்லி ஒரு ஜேம்ஸ் பார்க்கின்சன் அந்த காலத்தில் ஒருத்தர் கண்டுபிடிச்சதை வச்சு அவர் பேரை வச்சேன்னு இது இட் இஸ் அ கிளினிக்கல் டயக்னோசிஸ். சரி, கிளினிக்கல் டயக்னோசிஸ்னா என்னன்னா ஒரு பேஷண்டோட சிம்டம்ஸ் வச்சு ஒருத்தரை அசஸ் பண்ணிட்டு பார்க்கின்சன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். சரிங்களா? இது பேசிக்காக 3 கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஒன்று, பேஷண்ட்டோட அசைவுகள் குறைஞ்சிடும். இந்த சென்ஸ் இந்த நடக்கிறது ஸ்பீடு குறைஞ்சிடும், ஆக்டிவிட்டியோட ஸ்பீடு குறைஞ்சிடும். நம்பர் 2, கை கால்லாம் ஸ்டிஃப் ஆன மாதிரி இருக்கும் பேஷண்ட்டுக்கு. ஒரு மூமெண்ட் ஃப்ரீயாக பண்ணுறது ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்டிஃப் ஆன மாதிரி இருக்கும். 3வது, நடுக்கம் ஜாஸ்தி ஆகிடும் பேஷண்ட்டுக்கு. கை சும்மா கீழே வச்சாலே கை நடுங்கிறது பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு, கிளாசிக்கல். இந்த 3 சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து மூமெண்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ். அவங்களுக்கு நான் மூமெண்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸும் நிறையா இருக்கலாம். பட் இந்த 3 தான் கிளாசிக்கல் சிம்டம்ஸ். ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக பார்க்கின்சன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? பட் இந்த பார்க்கின்சன் எல்லாருக்கும் வந்து பல காரணங்களால வரலாம். இதுதான் ஒரு காரணம்னு சொல்ல மாட்டோம். வெயின்ல ஒரு பர்டிகுலர் சர்க்கியூட்ல ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது இந்த பார்க்கின்சன் வரலாம். இதுக்கு காரணம் வந்து மருந்துகளால் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரோக் வந்ததுனால இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு ஏஜ் ஆக அதனால கூட வரலாம் பேஷண்ட். ஸோ ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம் காரணம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான காரணம் இருக்கலாம். ஒரு காரணத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் அண்ட் அவுட்கம் மாறும் பேஷண்ட். ஓகே, இது பார்க்கின்சன் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸ் இட் கேன் கம், இந்த 3 பாசிபிலிட்டி கிளாசிக்கல் வேஸில் வந்துட்டு இட் கேன் ஹேப்பன் சொல்கிறீங்க இல்லையா? இஸ் தேர் ஒரு பர்டிகுலராக ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும்போது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து மேஜராக அஃபெக்ட் பண்ணுது? இஸ் தேர் எனி விட்டமின் டெஃபிஷியன்சி தட் ஃப்ரீக்வெண்ட்லி ஹேப்பன்ஸ்? அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்க்கின்சன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்ல வாட் இஸ் த இதனுடைய ரூட் காஸ் என்னவா இருக்கும்? ஸோ யூஸ்வலி மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்றது வந்து பார்க்கின்சன் இடியோபதி காரணம் தெரியாமல் இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஜெனட்டிக்காக ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அது சொன்ன மாதிரி ரத்த குழாயில பிரச்சனை இருந்தால் ஒரு சில பேருக்கு பார்க்கின்சன் சிம்டம்ஸ் வர இருக்கும். அதுவே ஒரு சில மாத்திரைங்க அதிகமாக எடுக்கும்போது பார்க்கின்சன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுல இந்த மாத்திரை ரிலேட்டடா இல்லை ஸ்ட்ரோக் ரிலேட்டட் ரத்த குழாய் பிரச்சனை ரிலேட்டடா இருக்கிறதுக்கு ரிவர்சிபிளாக ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதே இடியோபதி காரணம் இல்லாத வருதுங்களுக்கும் ஜெனட்டிக்காக வருதுங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் மாத்திரை கொடுத்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் டிசீஸ் இஸ் சம்திங் லைக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. டீஜெனரேஷன் இஸ் த மெயின் ப்ராப்ளம். அது எப்படி ஒருத்தருக்கு வயசாகும் போது முடி நரைக்குதோ அதே மாதிரி பிரெயினில் இருக்கிற ஒரு சில செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகி வேர் அண்ட் டேரில் இறந்து போகுது. ஸோ அந்த வேர் அண்ட் டேரில் அந்த செல்ஸ் இறந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு. ஓகே, இப்போ மீன் லைக் ஈவன் டு ஆஸ்க் ரொம்ப இன்டீரியராக கேட்கணும் அப்படின்னு பார்த்தா எந்தெந்த மாதிரி மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணும்போது இது அஃபெக்ட் ஆகுது? அதாவது மேபி யூ நீட் நாட் நேம் த டேப்லெட் ஆர் சம்திங் லைக் இந்த மாத்திரை நீங்கள் அடிக்கடி சொன்னதை விட அதிக டோசேஜ் ஆர் செல்ஃப் மெடிகேஷன் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுக்கும் பொழுது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா என்னென்ன மாதிரி மாத்திரைகள் அவாய்ட் பண்ணணும்? நம்ம இது அவாய்ட்னு சொல்றதோட யூஸ்வலாக க்ரானிக்காக ஒரு சில பேர் இந்த மாத்திரைகள் இருப்பாங்க. காமனாக 2 குரூப்ல சொல்லுவோம். ஒன்று, இந்த சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கேர்ஃபுல்லாக எடுக்கணும். டோசேஜ் ஜாஸ்தியாக இந்த மாதிரி வர சில வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 2, வாந்தி குறைக்கிறதுக்காக
வாந்தி வராமல் தடுக்கிறது ஒரு சில மாத்திரைங்க இருக்குது. அது கொஞ்சம் டோஸ் மாதிரி எக்ஸஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கு சம்டைம்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ you have to be careful, டோஸ் கரெக்டாக எடுக்கணும் ஒரு சில மாத்திரைங்களுக்கு. ஸோ only the doctor's prescription is far better. ஓகே, இப்போது நார்மலாகவே வந்து இப்போ நீங்கள் 60 to 70ஸ்க்கு 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிம்டம் அவங்க என்னென்னு ஆக்சுவலி வந்து ரொம்ப அலார்மிங்காக வந்து உங்களை சந்திக்கிறாங்க டு கெட் அன் அப்பாயின்மெண்ட்? யூஸ்வலி இது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியாது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் சொல்கிறேன், இந்த சிம்டம்ஸ், இந்த மோட்டார் சிம்டம்ஸ், அசைவு கம்மியாகுது, இல்லை ஸ்டிஃப்னஸ்ஸு, இல்லை நடுக்கம் வராது. இதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி ஸ்டேஜில் யூஸ்வலாக பேஷண்ட் கண்டுக்காத ஸ்மெல் பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர், இல்லை ஒரு சில பேருக்கு தூக்கங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 இந்த சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகி டெவலப் ஆகும்போது தான் இந்த 60 இல்லை 50s தெரிய வரும் பேஷண்ட்டுக்கு. பட் அதுக்கு எல்லாருக்கும் ஸ்மெல் கம்மியாக இருக்குது இல்லை தூக்கம் இல்லாட்டா இது வரலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. Some people will slowly start manifesting this. It's not one day சடனாக இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிக்க போகிறதில்ல. கிராஜுவலாக ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் பில்டப் ஆக போகிறது இந்த சிம்டம்ஸ். ஸோ இது சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுங்க டிஃபிகல்ட். பட் நான் சொல்கிறேன், இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு யாராவது அப்சர்வ் பண்ணிங்கன்னா they should go and see the responding doctor. ஓகே, நியூரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி இஸ் தேர் எனி சர்ஜரிக்கல் ஒரு விடை கிடைக்குமா? இல்லை எனக்கு வந்து இது ரொம்ப எக்ஸஸாக இருக்குது, என்னோட பாடியில் என்னால் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல டியூ டு பார்க்கின்சன் ஆர் சம்திங், சர்ஜரி பண்ணுறதுனால இது வந்து ஓகே பண்ண முடியுமா ஒருத்தங்களை? நார்மல் ஆக்சுவலி ஒரு 100% இல்லை, மேபி லைக் ஒரு 80 to 85% சர்ஜரி பண்ணால் சரியாயிடுங்க, அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? ஷூர். யூஸ்வலி பார்க்கின்சன் ஆர் இந்த மூமெண்ட் டிஸார்டர் எல்லா நோய்களுக்குமே த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் மெடிகேஷன். ஓகே, இந்த மெடிகேஷன்ஸ் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 years 5 years ஈவன் லாங்கர் நிறையா பேருக்கு இந்த சிம்டம்ஸ் வில் பி அண்டர் வெரி குட் கண்ட்ரோல். பட் அதையும் தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே, ஏன்னா இந்த டிசீஸ் இஸ் ப்ராக்ரஸிங், இந்த மருந்து எல்லாமே சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே தவிர they are not preventing the disease from progressing. Okay. So as the disease progresses, ஒரு சில பேருக்கு பார்க்கின்சன் ஸ்பெசிஃபிக்காகவே நான் சொல்கிறேன், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்தும் மருந்துனால எஃபெக்ட் இல்லாமல் இருக்க போகிறது, இல்லாமல் மருந்து எடுத்து மருந்துனால சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வரப்போகுது. காமனாக சைட் எஃபெக்ட்ஸ் என்ன பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த மருந்துனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் அசைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மருந்து சாப்பிட்டு ஒரு 1 hourக்குள்ள அதிகமாக ஜாஸ்தி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரிஜிட் ரோபோட் மாதிரி இறுக்கமாக ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. இது அடிக்கடி வரும்போது இட் மீன்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது அப்போ தே ஷுட் கன்சிடர் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் அ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். டெஃபினட்டாக சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே. சர்ஜரியோட ரோல் வந்து இந்த மருந்து இந்த 4-5 வருஷத்துக்கு என்ன அவங்கள நல்ல கண்ட்ரோலில் வச்சுச்சோ அதே அளவுக்கு சர்ஜரி another ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆர் மோர் தென் த லாங் டேர்மில் அவங்க கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது கேட்கும் பொழுதே வந்து இட்ஸ் குவைட் எப்படி சொல்கிறதுன்னா, இது வாழ்க்கையோடு தொடர்ந்தே தான் இருக்கும். இட் வில் பிகம் அ ஹேபிட்டட். ஸோ எவ்ரிடே ஹேவ் டு டேக் யுவர் மெடிசன்ஸ். அண்ட் பார்க்கின்சன் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து இது நம்ம லைஃபோட எவ்ரிடே லைஃப் பேட்டர்னோட வந்து இது ஒத்து போகி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? ஆர் இஸ் தேர் ஓகே இது வரைக்கும் எடுத்துக்கிட்டா போதும், தென் தட் இஸ் ஃபைன், இந்த டோசேஜ் இவ்வளோ போதும், ஸோ தட் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணும் பொழுது கொஞ்சம் கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இதுக்கு கியூர்ன்ற ஒரு இது கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி. எப்படி நம்ம வந்து ஒரு சுகர் இருக்கு இல்லை பிபி இருக்குன்னு சொல்லி நம்ம வயிறு வரைக்கும் மாத்திரை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு எடுக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் லைஃப் லாங் இல்லை, பட் கண்ட்ரோலில் வேணும்னா மாத்திரை எடுத்தால் பெட்டர். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாத்திரையே போதும் நிறைய பேருக்கு. இந்த டிசீஸ் ஒரு லெவலுக்கு மேலே அதே பர்ன் அவுட் ஆகி ஸ்டாப் ஆகிடும், ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறையா பேருக்கு இந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகும்போது மாத்திரை முட்டி போகாது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பின்னு கொண்டு வரும். வேர் அவங்க நடக்கிறதுக்கும் அவங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இந்த ஃபிசியோதெரப்பி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது மெட்ரோனாமிக் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது சவுண்டு டியூனுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வைக்கப்படுறாங்க. ஏன்னா நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு படி எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ ஒரு பீட் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கால் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கையில் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கா, இந்த கையில் ஒரு மூமெண்ட்டை யோசிங்க பண்ணுங்க, அதே கை இந்த கையில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரைச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு கொஞ்சம் யூ வில் ஹெல்ப் தம் இன் கெட்டிங் பெட்டர் கிராஜுவலி. பட் இதையும் தாண்டி வென் சம்டைம்ஸ் தீஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ் தென் யூ ஹேவ் டு கன்சிடர்
for the surgical option. Parkinson disease வந்து யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டதுல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமா, இல்ல சிம்டமேட்டிக்கா இருக்குன்னா எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும் ஆக்சுவலி? ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து தாக்குறதுக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க 60s above தான். பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு, சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். ஸோ இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு எந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வராங்க? Okay, so actually பார்த்தீங்கன்னா இப்போ recent news in the last few years what has been trending in the field with respect பார்த்தீங்கன்னா இந்தியாவில் what is predicted is இருக்கிற Parkinson's disease is going to, the number of patients are going to increase by 200 to 300% in the next decade. That is one. Number two, the age group in the 60 வயசு 50 வயசுன்னு சொல்றதோட இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக the younger age group, more of the middle age, and 30s and 40s people are going to be more affected is also expected. This is based on some studies. சரிங்க, it is predicted. இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த யாருக்கு இது வருது, எதனால வந்து the exact reason யாருக்கும் தெரியாது. But what is believed is specifically it may be related to the lifestyle modifications is one assumption. There is no clear reason. Okay. But what some studies are again shown is that diet related இதுவா they have a higher risk, especially those who eat a lot of processed food. Processed food, the cereals மாதிரி இது அதிகமாக சாப்பிட்றது, or sugars or sweet இது மாதிரியான அதிகமாக சாப்பிட்றது, canned foods அதிகமாக சாப்பிட்றது, preserved foods அதிகமாக சாப்பிட்றது, or people who have a high sugar intake or a high fatty food intake, they have probably a higher risk of developing a Parkinson. These are associations. இது 100% இது சாப்பிட்டா வரும்னு யாருக்குமே கிளியராக தெரியாது. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்குன்னு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கிடையாது. ஏன்னா ஃபேட்டுன்னு சொன்னால் சுத்தமாக ஃபேட் சாப்பிட வந்த முடியாது. இதே சமயம் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் இந்த ஃபிஷ் ஆயில் சாப்பிட்டா இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இன் ஸ்லோயிங் டவுன் த ப்ராசஸ் ஆஃப் பார்க்கின்சன் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு பி செலக்டிவ் தட் யூ ஈட் ஹெல்தி ப்ராப்பர் ஃபுட் அண்டர் குட் கண்ட்ரோல். ப்ராப்ளி தென் யூ ஹேவ் டு you have a lesser risk of developing. But other சொன்ன மாதிரி இது there is single risk factor. There are multiple factors which may cause. Okay. Unfortunately இன்னைக்கு யாருக்கு இது வரும் வராம சொல்றது is difficult. ஓகே. ஸோ டாக்டர், இப்போ வந்து ப்ராக்டிக்கலி நீங்கள் இந்த சர்ஜரிஸில் வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இல்லையா, வி இம்ப்ளான்ட் ஒரு பேஸ் மேக்கர் ஸோ தட் தி டாக்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ வாண்டட் டு நம்ம ஸ்டிமுலேட்டிவாக இருக்கணும், ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா அந்த மாதிரி பேஸ் மேக்கப் பேசிக்லி ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஜென்ரலாகவே ஒரு சர்ஜரியில் ஒரு அவேக்கன் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ஒர்க்? ஸோ அது கொஞ்சம் பேக்கில் வந்துட்டு டேக் இட். ஸோ சர்ஜரிங்கிறது என்னென்னா, இது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது இன் அரௌண்ட் 1940s 50s ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நடுவில் இந்த மெடிசின் வந்தப்போ தே டுக் ஓவர். அதனால சர்ஜரி கைண்ட் ஆஃப் ஸ்லோ டவுன் ஆர் டை டவுன் கிராச்சுவலி. பட் இந்த மெடிசினால் வர இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருந்து ஸ்லோவாக தெரியுதான் 1990s ப்ராப்ளி இந்த டிபிஎஸ் ஆர் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் தெரப்பி பாப்புலராக ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பேசிக்காக அந்த பிரெயினில் ஒரு சர்க்கியூட் நார்மலாக இருக்குது, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எது அப்நார்மலாக இருக்கும் அதை உடச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வில் டிஸப்பியர் அண்ட் பேஷண்ட் வில் பி பெட்டர். பட் நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா இட் கேனாட் பி ரிவர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் த டேமேஜ் இஸ் டன் இட் கேனாட் பி ரிவர்ஸ்ட் அதுக்கப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 1990s சொன்ன இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அப்நார்மல் சர்க்கியூட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்விட்ச் போர்டு மாதிரி அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் மூமெண்ட்ஸ் வில் கம் அண்டர் குட் கண்ட்ரோல். எப்போ தேவையில்லையோ அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டோன்னா the moments will again, whatever difficulty in it will again start coming back for you. So it is something that was more reversible in option நம்ம கையில் வரும்போது that started becoming more and more popular. Okay. So usually இந்த deep brain stimulation surgeries-ங்கிறது அவேக்காக தான் பண்ணுவோம் ஒரு பேஷண்ட்டுக்கு. அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த காசு. பார்க்கின்சனை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக அவேக்காக தான் பண்ணுவோம் ஒரு பேஷண்ட்டுக்கு. அந்த அவேக் சர்ஜரின்றது இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது ரெஸ்பெக்ட் டு பிரெயின் டியூமர்ஸ்ங்கிறது. பட் இந்த சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் 1990s இந்த அவேக் சர்ஜரி இஸ் வெரி பாப்புலர். இட்ஸ் நாட் சம்திங் நியூ இந்த டைம். எதுக்காக அவேக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேஷண்ட்டுக்கு, ஒரு சின்ன எலக்ட்ரோடு எடுத்து நம்ம பிரெயின்குள்ளே போட போகிறோம். அந்த எலக்ட்ரோடு பிரெயின்குள்ளே போடும்போது அது கரெக்டான இடத்துல இருக்கா, பேஷண்ட்டுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வருதாங்கிறது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே பேஷண்ட்டு ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோமா கரெக்டாக தான் இருக்கான்னு ஒரு ஐடியா வந்துடும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த
பட்டன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராப்ளி ஒரு 1 சென்டிமீட்டர் சைஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் சைஸ் ஃபுல்லாக பிரெயினாக டீப்பாக இருக்கிற இடத்துல தான் போயிட்டு இந்த எலக்ட்ரோட வைக்க போகிறோம். ஸோ வி ஹேவ் டு பி ஹைலி ப்ரிசைஸ் அண்ட் ஹைலி அக்யூரேட் தட் வி ரீச் திஸ் டைனி டார்கெட் இன்சைட் த பிரெயின். ஸோ அந்த காரியத்தை கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டோமான்னு பார்க்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுறதுக்கும் பேஷண்ட் இஸ் அவேக்காக இருக்கும்போது இட் வெரி ஈஸி அண்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வி ஆல்வேஸ் ட்ரை டு டூ இட் அவேக் இன் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இஃப் பாசிபிள். ஓகே ஓகே. ஸோ இப்போது நீங்கள் எங்களுக்காக வந்துட்டு ஒரு ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. கேன் ஐ நோ லைக் இது? ஷூர், டெஃபினெட்லி. இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ த பேஷண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த டிபிஎஸ்னா என்ன பண்ண போகிறோன்னு காட்டுறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஐ எக்ஸ்பிளைன் டு யூ பார்ட் பை பார்ட். ஸோ இதுக்கு பேசிக்காக 3 பார்ட் சொல்லுவோம். வேறு ஒரு பார்ட் வில் பி புட் இன்சைட் யுவர் பிரெயின். ஓகே. And there is a second part that connects the part inside the brain to the pacemaker. இந்த பேஸ்மேக்கர்னு சொல்றது இங்க செஸ்ட்ல வைக்க போறோம். எப்படி இந்த ஹார்ட்டுக்கான பேஸ்மேக்கர் இங்க செஸ்ட்ல வைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கான பேஸ்மேக்கரும் இங்க செஸ்ட் கிட்ட தான் வைக்க போறோம். ஸோ இதுதான் இந்த பிரெயின்குள்ள போகக்கூடிய இந்த எலக்ட்ரோட்னு நம்ம சொல்றது. இது இன்னும் க்ளோஸா பார்த்தீங்கன்னா இது கேமரா கேன் ஃபோக்கஸ் ஆன் தட். இதுல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் இது தெரியும். ஒரு இது தீஸ் 4 கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் எலக்ட்ரோட்ஸ். இந்த 4 எலக்ட்ரோடும் இந்த மாதிரி ஒரு ஏரியா இன்சைட் த பிரெயின் கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்கு தான் we are going to be doing this highly precise surgery. This one. ஆமா, இங்க டிப்ல இருக்கிறதுனால this is இது பாத்தீங்கன்னா இதோட diameter is around 1 mm diameter. Okay. So இந்த 1 mm diameter இருக்கிற வயரை பிரெயினுக்குள்ள கரெக்டா போறதுக்கு we are going to do and we have to be very careful with it. Okay. So இதுக்கு தான் நம்ம GPS னு இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா இது வெச்சன அதே மாதிரி we use GPS for the brain which is called navigation. பிரெயினோட ஒரு ஸ்கேன் எடுத்து அதை மேப் பண்ணிட்டு நான் எதிர்பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு இது எப்படி கரெக்டாக டைரக்ட் பண்ணணும்னு பார்த்து we are going to do this procedure. அண்ட் நீங்கள் நார்மலாக பிரெயின் சர்ஜரினா நிறைய பேர் பயப்படுவாங்க, பெருசாக மண்டையோட உடைக்க போகிறாங்க, பெருசாக உள்ளே போக போகிறாங்க. இதுக்கு தேவையான ப்ராப்ளி ஒரு 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் சைஸுக்கு ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஒரு கீ ஹோல் மாதிரி இதை உள்ளே போட்டு we are going to put it inside the brain. Okay. So this is the part that goes inside the brain. Okay. And இது வந்து is called as the extension னு சொல்லுவோம். இதுதான் இந்த பார்ட் will be like இதெல்லாமே அப்படியே under your skin, nothing is going to be seen outside or exposed. உங்களுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாது, பேஷண்ட்டுக்கு இருக்கான்னு கூட பாதி பேருக்கு தெரியாது தூரக்கு பார்த்தா. இது will be something இங்கே இருக்கிற பார்ட்டை கனெக்ட் பண்ணி இங்கே செஸ்ட்டுக்கு இப்படி வர மாதிரி இருக்கும். Okay. And this is going to be the pacemaker. What we call the pacemaker, which we are going to put it in the இந்த இடத்துல இந்த அளவுக்கு சின்னதா இருக்கு. இது போட்டா யாருக்கும் தெரியாது. Normally we put it somewhere down. ஏன்னா somebody is putting ஒரு என்ன சொல்றது ஒரு especially ladies they want to put something low blows இருக்கா தெரியக்கூடாது. Scar we make it as low as possible. Or sometimes இங்க கூட சைடுல வைப்போம் தெரியக்கூடாது இருக்குங்க. So everything will be under the skin and buried, and these are all the things which are going to control the system inside the brain. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இது இங்கே வெளில வச்சுட்டு பேஷண்ட் கிட்ட எப்படி இது பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா we have something called as the remote control. இதை தான் நாங்கள் பேஷண்ட் கிட்ட கொடுத்து வைப்போம். வேறு இதில் வந்து இங்கே எப்போ தேவையோ ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். எனக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி வரும்னா அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் we set for the patient and we give it to them so that based on their இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கணும், இன்னைக்கு எனக்கு என்ன பேஸ் பண்ணி they can do such things. சார் நீங்க வந்து இதெல்லாம் சொல்லும் போது என்னன்னா ஒன்றும் இல்லைம்மா, டைரக்டா இந்த இடத்துல இருந்து ஒரு கனெக்ஷனை போட்டு இங்க கொடுத்து அப்படி இந்த ரிமோட் ஆன் பண்ணீங்கன்னா ஃபேன் கிருக்குன்னு ஓடும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு திஸ் இஸ் சோ லைக் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லைக் எவர் ஐ ஹவ் சீன் லைக் I think people have heard about it, but இது பார்த்தாங்கன்னா I think I understand better. இந்த சின்னூண்டு விஷயம் வந்து when it goes to the brain, I'll show that also how you see it inside the brain. இதுதான் நாங்கள் உள்ளே போட்டுட்டு இந்த பேஷண்ட்டோட பிரெயினை we kind of dissect it. நான் சொன்ன இந்த எலக்ட்ரோட் இதுதான். அண்ட் இந்த க்ரீனாக தெரியுதா டிஷ்யூ, இந்த டிஷ்யூக்குள்ளே தான் சொன்ன மாதிரி இந்த பட்டன் சைஸ்க்கான டிஷ்யூக்குள்ளே கரெக்டாக அந்த எலக்ட்ரோடு போடுறதுக்கு போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே 4 கான்டாக்ட் இருக்கும் போதில் அந்த 4 எத்தனை கான்டாக்ட் எங்கே இருக்குது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இதில் எந்த கான்டாக்டை ஸ்டிமுலேட் பண்ணால் ஆக்டிவேட் பண்ணால் பேஷண்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும் இது எல்லாமே டியூரிங் த சர்ஜரி பேஷண்ட் அவேக்காக செக் பண்ணிப்போம். கரெக்டாக போகிறதுக்காக தான் இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு we try to be as accurate as possible. ஏன்னா கொஞ்சம் இப்படி போனாலும் we may be in trouble. சார் ஏதோ வண்டி ஓட்டும் போது காணாம போன வண்டியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஜிபிஎஸ் உள்ள வச்சு நாங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக மோர் தென் இட் சவுண்ட்ஸ் ஆஃப் ஃபன். எனக்கு வந்து ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயமா தான் இருக்குது. லைக்
லைவா எடுத்துட்டு வந்து இன்னும் இது 4 தாமா, இது என்ன 1 மில்லிமீட்டர் தான், இதை நேரம் உள்ள போய் மண்டல போட்டுட்டு இப்படி காது பின்னாடி ஒரு மாட்டல் மாதிரி மாட்டிங்க நாங்க வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருவோம்னா யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றீங்க. பட் கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு. Which is under the patient's control. But I'm so amazed. Totally amazed. சொன்ன மாதிரி ரொம்ப ஹாண்டிங்காலாம் கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸி. கொஞ்ச நேரம் உங்களை தூங்க வச்சுட்டு எழுப்பி எவ்ரிதிங் இஸ் ஓகேவா அப்படின்னு கேட்டு மறுபடியும் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு சர்ஜரி தான். ஸோ அதனால விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் டு யூ டாக்டர். அண்ட் முக்கியமாக வந்து இவ்வளோ டைம் எடுத்து இங்கே வந்து ஒரு காஸ் அண்ட் வை இஸ் இட் ஹேப்பனிங் அண்ட் ஹவு கேன் பி இட் கியூர்ட் அப்படின்றத வந்து விளக்கமாக இவ்வளோ தூரம் எக்ஸ்பெரிமெண்ட் வகையில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். Thank you very much.